பாஸ்டரும் ஒரு வேளை மறந்திருப்பார். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது, இந்த வளாகத்தை பார்க்கும்போது, இந்த காலை 6 மணி ஆராதனையில் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு மிக ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். இந்த பாண்டிச்சேரி பட்டணத்திற்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு. சிறு வயது முதல் இந்த பட்டணத்தில் என்னுடைய விடுமுறை நாட்களை அநேகமாக கழித்தது உண்டு. எங்களுடைய அமைச்சு வீடு இங்கே தான் உண்டு. அங்கே வரும்போது இந்த சபைக்குள்ள எத்தனை பேர் அந்த நாட்களில் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அந்த நாட்களில் இருந்தீங்கன்னு தெரியாது. பாஸ்டர் அவர்கள் வந்து ஊழியத்தை துவங்கின அந்த நாட்களில் ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து சின்னதாக ஒரு ஹால், அதுலேயும் உள்ளார ஒரு படிக்கட்டு ஏறி போகும் ஒரு சைடில். அந்த படிக்கட்டுக்கு போகிறதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன இடம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பேன் நான். அந்த ஆராதனையில் நான் வந்ததுண்டு. என்னுடைய சித்தி, என்னுடைய அமைச்சியோட வந்து நாங்கள் அந்த நாட்களிலிருந்து நான் யோசித்தேன். நாங்கள் உட்காந்துட்டு இருந்து நான் யோசிக்கிறேன், சில நேரத்தில் நாட்டில் சில நடக்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் நோக்கம் வச்சிருக்கிறார். நல்லா அந்த நாட்களில் நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்கட் ஃபேக்டரி, அது மூடும்படியாக ஆயிடுச்சு. ஆனால் அதில் துவங்கின ஒரு பெரிய உன்னதமான ஒரு காரியம் அது பாஸ்டர் வாழ்க்கையில் நடந்தது. அவருடைய ஊழிய நாட்கள், அந்த துவக்க நாட்களிலிருந்து நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் நடந்துட்டு இருக்கிறது. இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தில் ஒரு அசைவு உண்டு பண்ணும்படியாக ஒரு கூட்டத்தை எழுப்பும்படியாக தேவன் பாஸ்டர் வின்சென்ட்டை இந்த நாள் வரையிலும் பிரயோஜனப்படுத்தியிருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். நானும் அந்த சிறு வயதாக இருக்கும்போது இந்த ஊழியத்தில், இந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டிருந்த அந்த நாட்கள் உண்டு. அப்போ வந்து கிராமத்துக்கு போவோம். ஞாயிற்றுக்கிழமை மதியானத்தில் அங்கே போகும்போது அதுக்கும் நான் சில நாட்களில் போயிருக்கேன். அந்த நாட்களில் எனக்கும் அங்கே அந்த பிள்ளைங்க கிட்ட போய், கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க கிட்ட அந்த ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு எனக்கு 1-2 தடவை எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்குது அந்த நாட்களில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெம்ஸ் ஊழியங்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நான் ஜெம்ஸ் ஊழியத்தை பற்றி அதிகமாக இந்த இடத்துல பேச வரல. நான் ஜெம்ஸ் ஊழியத்தில் ஒரு பங்குள்ளவனாக இருக்கிறேன். பொருளாளரான ஒரு பொறுப்பு எனக்கு உண்டு. அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனோடு பல வருடங்களாக அவர் கூட சேர்ந்து அந்த ஊழியத்திற்கு ஒரு ஒத்தாசையாக, ஒரு சிறு ஒத்தாசையாக நான் பணிபுரிந்து வருகிறேன். இப்போ இந்த நாட்களிலும் அப்படிதான் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் பீகாரில் இல்லை, பீகாருக்கு அடிக்கடி போய் வருவேன், பீகாரில் தொடர்புள்ளவேன். அங்கே ஜெம்ஸ் ஸ்தாபனம், அந்த சொசைட்டியில் எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு. மற்றபடி நான் வந்து சென்னை பட்டணத்திலிருந்து நான் ஊழியங்களை செய்து கொண்டும் நான் வேலையும் செய்து கொண்டும், வேலைன்னா நான் என்னுடைய ஒரு பிஸ்னஸ் உண்டு, அதை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு அகஸ்டின் அண்ணன் அறிமுகமாகுவதற்கு அதற்கெல்லாம் முன்பதாகவே பல வருட காலமாக பாஸ்டர் அவரோட ஒரு உறவு வைத்திருந்த ஒரு மனிதர். இப்போதும் கூட ஜெம்ஸில் வந்து சொல்லுவாங்க, அந்த நாட்களில் இங்கேருந்து துணிகள் போகும் மிஷினரிகளுக்கும் பிள்ளைகளுக்கு. அதில் வந்து பல பேர் பல இடத்துல அனுப்புவது உண்டு. அதில் வந்து நான் இங்கே கேள்விப்பட்டது என்ன தெரியுமா, இங்கேருந்து பாஸ்டர் அனுப்புறது குவாலிட்டியான துணியாக இருக்குமா. எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு கொடுக்கும் போது சில பேர் பார்த்தீங்கன்னா அதில் தான் அவங்க கஞ்சத்தனம் செய்வாங்க. நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். நான் மும்பை பட்டணத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்த போது என்னுடைய வேலையை விட்டுட்டு முழு நேரமும் இல்லாமல் வேலை செய்யாதபடிக்கு எனக்கு வந்து நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி என் வேலையை விட்ட போது அந்த நாட்களில் எனக்கு ஒத்தாசை செய்யும்படியாக சில பேர் வருவாங்க. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களே சில பேர் குடும்பத்தார் வரும்போது என் பிள்ளைகளை பார்த்து, என் பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வருவாங்க மும்பைக்கு வந்து எங்களை பார்க்க வரும்போது என் பிள்ளைகளுக்கு எங்கே இருந்தாவது துணிகள் எடுத்துகிட்டு வருவாங்க. இது 1-2 தடவை போட்டது தான் இந்த துணி, இது வந்து நல்ல புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு என் பிள்ளைகளுக்கு அந்த துணியை கொஞ்சம் பழைய துணியை கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் என் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், அதை நீ தொடக்கூடாது அப்படி. இந்த பழசுகளை போடுறதுக்கு ஆண்டவர் நம்மளை வைத்திரல. சிலருடைய சிந்தை அப்படிதான். ஏன்னா ஊழியத்திற்கு அவங்களுக்கு தெரியும், அதற்கு முன்பதாக அத்தனை வருடங்களுக்கு முன்பதாகவே எத்தனை லட்சங்களை நான் சம்பாதித்து கொண்டிருந்தேன் மாத வருமானமாக என்று சொல்லி அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்போ நான் வந்து அப்போ என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நல்ல கிஃப்ட் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா நான் வேலையை விட்டுட்டு நான் ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய சிந்தையில் என்ன தெரியுமா, ஊழியக்காரங்கள்லாம் ஊழியம்னா இவ்வளவுதான் போதும், இவங்களுக்கு இது போதும். அப்படி ஒரு சிந்தை உள்ள இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் நான் கேள்விப்பட்ட இது. நான் அந்த நேரத்தில் ஜெம்ஸில் இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ட்ரினிட்டி சர்ச்னு சொல்லும் போது பாஸ்டர் வின்சென்ட்டை பற்றி சொல்லும் போது அந்த நாட்கள் அவர் துணி அனுப்பி வைப்பார். அந்த துணியெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது
ஏதோ ஒன்று அனுப்பணும், மிஷன்ஸ்க்காக ஏதோ ஒன்று அனுப்பணும் என்றது கிடையாது. இன்றைக்கும் நான் பார்க்கிறேன், இந்த ஒரு வளர்ச்சிக்கும் இந்த சபையில் உள்ள அநேக பெருக்கத்திற்கும் நோக்கமா இருப்பது, காரணமா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அந்த இருதயத்தை வெளிப்படுத்துகிறவர்களுக்காகத்தான் இருக்கும். ஏன்னா தேவனுடைய இருதயம் என்ன தெரியுமா, அந்த எத்தனையோ ஜனங்கள் காணாமல் போயிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டிகளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அதுல நாமளும் பங்கு கொள்ளும்படியாய் மிஷன் ஸ்தாபனங்களுக்கும் மிஷனரிகளுக்கும் மிஷன்ஸ்க்கும் நம்ம பிரயோஜனப்படும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இது நான் இந்த இடத்துல மிஷன்ஸ்க்காக இந்த சப்போர்ட் ரைஸ் பண்றதுக்காக சொல்லல. இந்த சபையில உண்டான ஒரு சாட்சியம் கூட அதை வெளிப்படுத்தும்படியாக தான் இந்த காலையில நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் இந்த இடத்துல நான் பார்த்த ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு பெரிய கூட்டத்தை நான் இப்போது பார்க்கிறேன். ஒருவேளை இந்த காலை ஆராதனைக்கு இது ஒரு பெரிய கூட்டமா இருக்கலாம், அதுக்கு அடுத்து வர ஆராதனைகளில் இன்னும் பெரிய கூட்டமா இருக்கலாம். இது எல்லா சபையிலும் நான் பார்ப்பது உண்டு. எல்லாம் பெரிய மொத்தமாக ஒருவேளை இங்க ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடக்குதுன்னா இந்த ஹால் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அத்தனை பேர் கூட்டமாய் வரக்கூடிய நான் சொல்ற காலத்துல இங்க துவங்கும் போது ஒரு 4-5 குடும்பங்கள், அந்த 4-5 குடும்பங்கள்ல துவங்கின ஒரு சின்ன ஒரு அறை, இந்த ஸ்டேஜ் சைஸ் கூட இருக்காது. அப்ப துவங்கின அந்த ஆராதனையின் இடம், அந்த இடத்துல துவங்கி இப்படி ஒரு பெருக்கத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு பெருங்கூட்டமா வந்திருக்கிறோம். ஆனா இந்த காலையில உங்ககிட்ட நான் சொல்ல வரக்கூடிய ஒரு காரியம், அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாம் பெரும் கூட்டமா இருக்கிறோம். இந்த இடத்துலயும் ஒரு சில 100 பேர் நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். உங்கள் மத்தியிலும் இந்த கூட்டத்தை பார்த்து தேவன் அவர் சந்தோஷப்படுவதில்லை. நான் உங்க ஒவ்வொரு இடத்துலையும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். God is not looking at the big crowd. இந்த இடத்துல இருக்கிற யாவரையும் ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து கேட்கக்கூடியது எதுவா இருக்கு தெரியுமா? இன்றைக்கு நீங்க கேட்க போகிற இந்த செய்தியை வைத்து இன்றைக்கு காலையில் அதிகாலையிலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இந்த சபைக்கு ஆண்டவரை நீங்க வைத்திருக்கிற வார்த்தை என்ன என்று, இது ஒரு திரளான கூட்டம் என்று அறிந்தும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ தேவன் கொடுத்த இந்த காரியங்களை உங்களிடத்துல பேசுகிறேன். உங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் அறிந்து நீங்கள் உங்களுக்கு நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரும் கூட்டம், there's a big crowd. வேதத்துல வாசிக்கும் போது நீங்க பார்ப்பீங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் அந்த வசனங்களை ஒன்றுடன் நம்ம பார்க்க போவதில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். கிதியோனின் அந்த ஒரு சேனை இருந்தது. அவன் போருக்கு போகும்போது, மீதியான போருக்கு போகும்போது பெரிய ஒரு சேனை வந்து விட்டது. அந்த இடத்துல 32,000 பேருக்கு மேல அந்த ஆட்கள் கூடி சேர்ந்து வந்து விட்டாங்க, எல்லாம் போர் செய்யும்படியாக. ஆனா அந்த பெருங்கூட்டத்துல ஆண்டவருக்கு நோக்கம் கிடையாது. God was not pleased with that big crowd. ஒரு பெரிய கூட்டத்தினால ஆண்டவருக்கு அவர் செய்யக்கூடிய காரியம், அவர் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கம் தேவனுக்கு இல்லாமல் இருந்தது. அதனால ஆண்டவர் சொன்னாரு, கிதியோன் இடத்துல என்ன சொன்னாரு, அவங்ககிட்ட சொல்லுப்பா, பயந்தவங்களெல்லாம் போயிட சொல்லின்னு. அவ்வளோ பேர் இருந்தாங்க, 22,000 பேர் ஓடி போயிட்டாங்க. பயந்த ஆட்கள்லாம் ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீதியாக இருந்த 10,000க்கு மேற்பட்டவர்கள், அவங்கெல்லாம் யாரு? தைரியசாலிகள். இன்றைக்கு நிறைய தைரியசாலிகள் நம்ம இடத்துல உண்டு. இன்றைக்கு ஊழியத்திற்கென்று சொல்லி, ஊழியம் செய்வதற்கென்று சொல்லி அநேகர் தைரியத்துடன் எழும்புகிறவர்கள் உண்டு. அதுல சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னா பீகாருக்கு போவாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போவாங்க, எந்த இடத்துலலாம் எவ்வளவு கொடுமையான சூழ்நிலைகள் இருக்கிறதோ ஆனாலும் அதையெல்லாம் பாராமல் அந்த இடத்துல போய் ஊழியம் செய்வதற்கு தயாராக சொல்லக்கூடிய ஒரு அநேகர் இருக்கிறார்கள். அந்த தைரியம் உண்டு. தைரியத்தோடு ஒரு பெருங்கூட்டமும் இருந்தது அந்த இடத்துல. அந்த பெருங்கூட்டம் தைரியசாலிகளை, போருக்கு போறதுக்கு முதல்ல என்ன வேணும்? தைரியம் வேணும் இல்லையா? தைரியசாலிகளா இருக்கணும். அதனால அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தது. ஒருவேளை அவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்ற போர் வீரர்களாகவும் இருந்திருக்க கூடும், நல்ல சண்டை போடுவதற்கு நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்க கூடும். ஆனா அந்த தேர்ச்சி பெற்ற அந்த தைரியசாலிகளும் தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்கள். அவர்களையும் கூட ஆண்டவர் பொருட்படுத்தவில்லை. ஆண்டவர் இன்னும் கிதியோன்ட்ட சொன்னார், இதுவும் பெருங்கூட்டமா இருக்குப்பா, இது எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், இதுல இருந்தும் கொஞ்சம் பேர் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஒரு வழி விதத்தை காண்பித்தார் ஆண்டவர். அந்த இடத்துல போய், அந்த இடத்துல தண்ணீர் இடத்துல போய் அவங்கள தண்ணீர் குடிக்க முடியாது. அதுல போனோடனே தண்ணீரை பார்த்தோன்னே ஒருத்தன் அப்பாடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டான்.
ஒரு போருக்கு போறவன் இந்த இடத்துல அவன் வாளை ஏந்தி இந்த இடத்துல வில்லெல்லாம் மாட்டிட்டு அந்த அந்த இடத்துல அவன் அந்த அன்புகளை வைத்து எல்லாம் போருக்கு தயாரா செய்திருப்பான். போனவனே என்ன செய்தான்? எல்லாத்தையும் கழட்டி வைத்துட்டு அப்படியே போய் தண்ணி அள்ளி அள்ளி குடிக்க ஆரம்பித்தான். இவங்க யாரு? அடுத்த இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. அது வெறும் சிறிய கூட்டம், வெறும் 300 பேர் தான். அந்த சின்ன கூட்டத்தினார் மாத்திரம் என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்க எதையும் கலட்டி வைக்கல. அவன் போய் அந்த இடத்துல நாய் குடிக்கிற மாதிரி தண்ணியை குடிச்சான். அது யோசித்து பாருங்க, நீங்க ஒரு வேளை அப்படி குடித்தீங்கன்னா எப்படி குடிச்சிருக்க முடியும்? இப்படிதானே குடிச்சிருக்க முடியும். அப்போ அவன் கண்கள் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்கும். அவன் தயாராக இருக்கிறான். He was focused. தயாராக இருக்கக்கூடியவர்கள். தேவனுக்கு தேவை அப்படிப்பட்ட சினம் தான். ஆண்டவர் சொன்னார், இது போதும், இந்த 300 பேர் போதும். தயாராக இருக்கிறான் பார், ஃபோக்கஸ்டா இருக்கிறான், நோக்கத்தோடு இருக்கிறான். இன்றைக்கு நோக்கத்தோடு இருக்க வேண்டிய ஆட்கள் தான் நம்ம மத்தியில தேவை. இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிற அநேகர், உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? சபைக்கு கூடி வருகிறதுல உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு கூடி வந்த உங்களுக்கு நோக்கம் என்னவா இருக்கிறது? இன்னைக்கு ஒரு வேளை நீங்க டிவியில பார்த்து கொண்டு இருக்கலாம், செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அதோட நோக்கம் என்ன? சிலருக்கு நோக்கம் என்ன தெரியுமா? காலையில நான் சபைக்கு போயிடணும், கால ஆராதனைக்கு போயிட்டு வந்தா எனக்கு மனசுக்கு நல்லா இருக்கும், அங்க போய் நல்லா ஆராதிச்சுட்டு வந்துட்டு அவங்க பாஸ்டரோட மெசேஜ் கேட்டா மனசுக்கு திருப்தியா இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் வெறும் தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு மாத்திரமாக இருக்கிறது. சபையை கூடி வருவதற்கு இன்னைக்கு பாஸ்டர் ஒன்று சொன்னார், இத்தனை வருஷமா நின்று போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் இன்றைக்கு அதிக நேரம் இல்லாதனால அதில் நான் கவனத்தை செலுத்த விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் அதை யோசித்து பார்க்க வேண்டும். எதற்காக நின்றது? தேவனுடைய சபை, சபை கட்டிடம், இதெல்லாம் சரியா தானே இருக்கு. இந்த இடத்துல என்ன செய்ய போறீங்க? பார்ட்டி நடத்த போறீங்களா? இந்த இடத்துல வேற என்ன செய்ய போறீங்க? ஆட்டம் போட போறீங்களா? இல்ல இல்ல, தேவனை ஆராதிக்க தானே போறோம், தேவனுக்கு ஊழியம் செய்ய தானே போறோம். ஆனாலும் அதை தேவன் அவரால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனுக்கு சித்தம் இருந்தா, தேவன் அதை வாய்க்க பண்ணியிருந்தாக்கா அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு தேவனும் அதை அனுமதித்திருக்கார். நீங்க எஸ்ராவின் நாட்களில பாபிலோனியர்களால் இடிக்கப்பட்ட அந்த தேவாலயம் மறுபடியும் கட்டப்படும்படியாக அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு தடை உண்டாயிருந்தது. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு why that delay? எஸ்ராவின் நாட்களில் அதை கட்டினாங்க, ஜெருபாபேல் நாட்களில் அது தேவாலயம் கட்டப்பட்டது 2ஆம் முறையாக. But there was a clear combination of God's plan and man's plan. இன்றைக்கு சபையில கூடி வர ஜனங்கள், இன்னைக்கு சபையில நீங்க கூடி வரதோட நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். When your purpose is right, God will allow it to build. சபைக்கு வெறும் கூடி நான் எதையாவது பெற்றுக்கொள்ளணும், எனக்கு வேணும் வேணும்ன்றது மாத்திரம் இல்லாம நான் சபைக்கு என்ன செய்வேன்றது ஒரு சிந்தையோடு இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தையோடு இருக்கணும். ஆண்டவரே, நான் என்னப்பா செய்யணும்? உங்க ராஜ்யம் ஆண்டவரே இந்த பாண்டிச்சேரி இந்த பட்டணத்துல இந்த மாநிலத்துல ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் நிறுவனப்பா, தேவ ராஜ்யம் கட்டப்படணும். இன்றைக்கு ஒரு அவல நிலையை பற்றி பாஸ்டர் பேசிக் கொண்டிருந்தார். இந்த புதுச்சேரி பட்டணத்துல எப்படிப்பட்ட அநியாயங்கள் இந்த பட்டணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியங்கள்லாம் நடப்பதற்கு காரணம் இங்க இருக்கிற கிரிமினல்ஸோ இல்ல இங்க இருக்கிற மற்ற விதமான பிசாசின் கிரியைகளோ அதை குற்றம் சொல்லாதீர்கள். இந்த இடத்துல தேவ ஜனம் ஒன்று எழும்பி நிற்குமானால் இதற்கெல்லாம் இடம் கிடையாது. தேவனோட உடன்படிக்கையின் பற்றி இருந்த இடத்துல தாகம் நிக்கிறதுக்கு முடியல, எந்த விக்கிரகத்தின் ஆவியும் கிரியை செய்ய முடியாது. தேவனோட உடன்படிக்கை கொண்டு போய் தாகம் ஆலயத்துல வைத்தாங்க, விழுந்து கவுந்தடிச்சிட்டான். அடுத்த நாள் திருப்பி நிமித்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் விழுந்தது மாத்திரம் இல்ல, தலையும் உடஞ்சு போச்சு, கை காலெல்லாம் உடஞ்சு போட்டு வெறும் முண்டம் தான் கிடந்தது கீழே. அதுதான் நடக்கும். தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கின்ற தேவ ஜனங்கள் எழும்புவார்களானால் இந்த பாண்டிச்சேரி பட்டணத்துல எல்லாவித விக்கிரகத்தின் ஆவியும் விபச்சாரத்தின் ஆவியும் எல்லா கொலை வெறியும் எல்லாம் விதமான அக்கிரமங்களும் நீங்கி போகும். இந்த இடத்துல இன்றைக்கு சபையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியாதபடி, சபையில ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாதபடி, சபையில உள்ள திட்டங்கள் நிறைவேறாதபடி இருப்பதற்கு காரணம் எல்லாம் உடனே பாஸ்டர் சொல்லிடுவாங்க. இன்றைக்கு
ஜனங்களாகிய நமக்கு ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய பொறுப்புண்டு. விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு பொறுப்புண்டு. ஒரு காரியத்தை மாத்திரம் வேதத்தில் நான் காண்பித்து கொடுத்து உங்களிடத்தில் நான் செபிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஜனங்கள் எதற்காக இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நாம் எல்லாரும் இங்கே ரட்சிக்கப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். தேவனை அறிந்திருக்கிறோம். தேவ ஜனங்களோடு சேர்ந்து, தேவ ஊழியர்களோடு சேர்ந்து எல்லாம் பிரயாணிக்கிற ஒரு ஜனமாகத்தான் நாம் இருக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிறோம். தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். வாரந்தோறும் வந்து இந்த இடத்துல ஆராதனை செலுத்தி, தேவனுக்கு ஆராதனை செலுத்தி, இந்த இடத்துல துதி செலுத்தி, இந்த இடத்துல நாம தேவனை நம்ம வழிபட்டு வருகிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில அதே ஒரு பெரிய ஒரு ஒரு ரொட்டீனாக மாறிவிட்டது. அது நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு சடங்காச்சாரமா செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? ஒரு மாற்றம் உண்டாகாதபடி தரிசனத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் உங்களிடத்துல சொல்றேன், காண்பித்துக் கொள்கிறேன். வாசிங்கள் என்னோடு என்னாகமத்தில் 32வது அதிகாரம். என்னாகமம் 32. அதுல முதலாவது வசனத்தை மேல வாசிங்க. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது. அவர்கள் ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது. ஆடு மாடுகள் நிறைய இருந்ததுன்னா அந்த நாட்கள்ல அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய சொத்து எல்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த நாட்கள்ல சொத்துக்கு ஒரு இண்டிகேஷன் என்னன்னா ஆடு மாடுகள் தான். நீங்க பார்த்து இருப்பீங்க, யோபின் புஸ்தகத்தில் அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தான் என்று சொல்லி அதற்கு சொல்லக்கூடியதற்கு அவன் எத்தனை ஆயிரம் ஒட்டகங்கள் இருந்தது, எத்தனை கழுதைகள் இருந்தது, எத்தனை மாடுகள் இருந்தது என்று சொல்லி அந்த இடத்துல நீங்கள் வாசிக்க முடியும். ஆடுகளையும் மாடுகளையும், இதுதான் அவங்களோட சொத்து. இன்னைக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவருக்கு அந்த இடத்துல அவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இத்தனை கோடி மதிப்புள்ள அங்க பங்களா இருக்கு, இத்தனை கார் இருக்கு, இவ்வளவு நங்கா இருக்கு, அவருடைய நெட்வொர்க் இவ்வளோ அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி அந்த நாட்கள்ல அப்படியாக ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது. நிறைய பணம் சேர்த்துட்டான், நிறைய சொத்து உண்டாயிட்டு. அந்த சொத்து கிடைத்த உடனே அவன் அடுத்ததாக வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடமாக கண்டார்கள். இன்னைக்கு ஆடு மாடுகளுக்கு அவனுக்கு இருக்குதோ இல்லையோ, அவன் சொத்துக்கு ஏற்ற இடம் அதுவாக தான் இருக்கு. என் சொத்தை நான் நல்லா பார்த்துக்கணும், என்னுடைய செல்வங்களை நான் இன்னும் அதிகரிக்கணும். அப்பதான் ஆடு மாடுகள் அங்க நல்ல மேய்ச்சலுக்கு நல்ல இடம் உண்டாயிருக்குன்னா ஆடு மாடுகள் இன்னும் பெருகும், அப்ப சொத்து இன்னும் பெருகும். இந்த ரூபனும் இந்த காதும் யாரு? தேவ ஜனம், இஸ்ரவேல் கோத்திரம். இந்த இரு கோத்திரமும் அவங்க என்ன செஞ்சு வந்தாங்க? எகிப்திலிருந்து அவர்கள் அவங்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு இத்தனை வருஷங்களாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கடந்து வந்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து தேவன் செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தவர்கள். ரட்சிக்கப்பட்டு வந்த ஒரு ஜனம் அந்த கோத்திரம் தான். உங்களையும் என்னைய மாதிரி தான் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, மீட்கப்பட்டுட்டாங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். விடுவிக்கப்பட்டு அவங்க வந்தது, ரட்சிக்கப்பட்டது நோக்கம் என்ன? மீட்கப்பட்டது நோக்கம் என்ன? அவங்க எகிப்திலிருந்து அவங்க அனுப்பப்பட்டதுக்கு நோக்கம் என்ன? என்ன சொன்னான் போய் மோசே? என்னுடைய ஜனத்தை அனுப்பு, நாங்க என்ன செய்ய போறோம்? போய் நாங்க என்ன பில்டிங் கட்ட போறோம்? ஆராதனை செலுத்த போறோம், எங்கள் தேவனுக்கு ஆராதனை செலுத்த போறோம் அப்படின்னு சொல்லி நோக்கம் அதுவாக இருந்தது. அவங்க வெளியில புறப்பட்ட போது நோக்கம் என்ன? தேவனை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி கிளம்பி வந்தார்கள். அதனாலதான் கானானுக்குள்ள போறதுக்கு முன்பதாக யோசுவா சொன்னான், நானும் அவன் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. அவன் நோக்கத்தை மறக்கல. அங்க இருந்து வெளியில வந்தான். வெளியில வரும்போது அப்ப மோசே சொன்ன அந்த நோக்கம் அவனுக்கு தெரியும். இத்தனை வருட காலம் ஆனும். அதனாலதான் அங்க இருந்து வெளியில போன 2 பேர்ல இவன் ஒருத்தனா இருந்தான். நோக்கத்தை மறவாதவர்கள், நோக்கத்தை மறக்காம இந்த இடத்துல நான் தேவனை சேவிக்க போகிறோம் என்று சொல்லி. ஆனா இந்த காத் புத்திரரும் இந்த ரூபன் புத்திரரையும் யோசித்து பாருங்க. அங்க இருந்து கூட வந்தாங்க. கூடவே வரும்போது இங்க இடத்தை பார்த்தாங்க. அவங்க
இத்தனை வருடம் அவர்கள் பிரயாணித்து வந்தது நோக்கமே அந்த கானான் தேசத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லிதான். கானான் தான் அவங்களுடைய தரிசனமாக இருந்தது. கானான் தேசத்துக்குள்ள போக வேண்டியதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அவங்க எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தது, பேசிக் கொண்டிருந்தது எல்லாமே. சில நேரத்தில் நம்ம பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. நாம என்ன யோசித்து செய்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி அது வெளியில பேசுறோம் பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியம் கிடையாது. நம்ம செய்கிற செயல்பாடுகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. கொஞ்சம் சில நேரத்தில் நாம நம்மளுடைய டைவர்ஷன் உண்டாயிடும். நம்மளுடைய சிந்தையில பார்த்தோம்னா நம்ம சிந்தை அப்படி கொஞ்சம் சிதறி போகும். எதனால? பல காரணங்கள் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை. நிறைய வெகு சிலருக்கு பொருளாசை. இந்த பொருளாசை வந்துட்டு இந்த ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் பொருளாசை வந்து விட்டது. அந்த பொருளாசை உண்டாகின பிற்பாடு இங்க வந்த உடனே என் ஆடு மாடுகளை நான் எப்படி பார்த்துக் கொள்வது, என் ஆடு மாடுகளுக்கு நல்லா நான் தீனி போடணுமே. அங்க போனா இந்த காணன்ல என்ன கிடைக்குமோ தெரியல. எல்லாம் சொல்றாங்க எல்லாம் பெருசு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு இங்க நல்லா தானே இருக்கு, நான் ஏன் மாறணும்? எதற்காக நான் காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்? அந்த ஒரு செல்ஃபிஷ் ஆட்டிடியூட். திஸ் இஸ் வாட் இஸ் தேர் இன் தி சர்ச் டுடே. எனக்கு நல்லா இருக்கு, நான் போறேன் டெய்லி, வாரம் வாரம் நான் ஆராதனைக்கு போறேன், நல்லா ஆராதனிச்சுட்டு வரேன், நான் நல்லா தான், எனக்கு நல்லா இருக்கு, என் குடும்பம் நல்லா இருக்கு. ஆனா தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை மறந்தவர்களாக இருக்கிறோம். அந்த ரூபன் கோத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்கெல்லாம் யுத்த வீரர்கள். எல்லா கோத்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா ரூபன் கோத்திரம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கோத்திரம், யுத்த வீரர்களாக இருந்தவர்கள். அவன் அந்த நேரத்தில் யுத்தத்துக்கு போறாங்க. அவனுடைய கூட இருக்கிற அவன் சகோதர சகோதரிகளும் யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போறது போது இந்த யுத்த வீரர்கள் இங்க பணத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறான். சில பேரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் நான். ஆண்டவர் எல்லா விதமான திறமையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சபைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிரயோஜனப்படுகிற எல்லா திறனையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்குரிய வலிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த வலிமையெல்லாம் நீங்க எங்க போய் செலவு செய்துட்டு இருக்கீங்க? ஆடு மாடு மேய்த்துக்கொண்டு அந்த உங்களுடைய பணப்பெருக்கத்திலேயே உங்களுடைய எல்லா வலிமையும் போயிட்டு இருக்கு. நான் இன்றைக்கு உங்களை பணம் சம்பாதிக்காங்கன்னு சொல்ல, நானும் பணம் சம்பாதித்துட்டு தான் இருக்கேன். எனக்கும் அது தேவைப்படுது, என் குடும்பத்துக்கு தேவைப்படுது, என் ஊழியத்திற்கு தேவைப்படுகிறது. ஆனா இன்றைக்கு அந்த பணத்தினாலதான் நடக்கும்னு நீங்க நினைத்தீங்கன்னா அதுதான் தவறு. நிறைய நினைச்சிட்டு இருக்கோம் நாம. நான் சொல்றேன், I'm bringing this word pastor. இந்த வார்த்தையை இன்றைக்கு நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். இந்த சபை கட்டப்படாமல் இருப்பதற்கு பணம் காரணம் அல்ல. ஏன்னா தேவனால ஒருத்தரால கொடுக்க முடியும், ஒருவன் கொடுக்க முடியும். இந்த முழு கட்டிடத்தை எப்படி எல்லாம் பாஸ்டருடைய விஷன்ல இருக்கும் அதை கட்டு முடிக்க ஒருத்தர் மாத்திரம் கூட கொடுத்து முடிச்சிட முடியும். அது தேவன் செய்ய வாய்ப்பு. ஆனால் இந்த சபை ஜனம் தயாராக வேண்டும். God's will is not only this building. இந்த கட்டடம் மாத்திரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை கட்டி அந்த இடத்துல என்ன நடக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தம். சாலமோன் ஒரு பிரம்மாண்டமான தேவாலயத்தை கட்டினான். தேவன் கொடுத்த மாதிரியின் பிரகாரமே கட்டினான். தேவன் அவனுடைய தகப்பனுக்கு கொடுத்திருந்த மாதிரி அதை வைத்துட்டு இருக்கையில் அங்க பொன்னும் வெள்ளியும் எல்லாத்தையும் போட்டு கேதுரும் மரங்களை வைத்து பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை கட்டினான். ஆனா அந்த கட்டணம் பாபிலோனியர்களாக இடிக்கப்பட்டது. அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. தேவனால தடுக்க முடியலையா? தேவன் அதுக்கு பலன் இல்லாதவனாக இருந்தாரா? இல்ல, அது தேவன் அனுமதித்ததனால் தான் நடந்தது. ஏன்னா எந்த நோக்கத்திற்காக அது கட்டப்பட்டது. சாலமோன் அவன் அந்த தேவாலயத்தை அவன் பிரதிஷ்டை செய்யும் முன்பதாக அவன் பேசின வார்த்தைகளை பாருங்க. அவன் சொன்ன, ஆண்டவரே நீங்க இங்க குடியிருக்கிறதுக்கு இல்லப்பா, நீங்க இந்த இடத்துல குடியிருக்க முடியாது, ஆனா உங்களை ஆராதிப்பதற்காகவே இந்த ஆலயம் என்று சொன்னான். that you will be worshipped here. ஆராதனைக்காக. ஆனா பிற்காலத்துல பார்த்தீங்கன்னா ஆராதனை மறந்து போய்விட்டது. அதனாலதான் அது இடிக்கப்பட்டிருந்தது. மறுபடியும் செருபாபேலின் காலத்தில் அது கட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கு தேவ ஜனமாகிய நீங்கள், இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசி, உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? சபையில் உங்களுடைய தொடர்பு என்னவாக இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு போறதுதான் உங்களோட தொடர்பு நினைத்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பாண்டிச்சேரி பட்டணத்துல இருந்து அநியாயங்கள்லாம் முடியணும்.
இந்த இடத்துல இருக்கிற பிசாசின் கிரியெல்லாம் அழியணும். அதற்கு தேவ ஜனமாகிய இந்த ட்ரினிட்டி சர்ச்சின் விசுவாசிகள் எழும்பி பிரகாசிக்கணும். That is what is God's will. உங்களுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும் போது இந்த இடத்துல சத்துருக்கு இடம் கிடையாது. இந்த பாண்டிச்சேரி பட்டணத்துல எந்த சத்துருவும் கிரியை செய்யாதபடி அவன் ஓடி போவான். இதற்கு இவ்வளோ பெரிய நகரமாச்சு, இவ்வளோ இந்த மாநிலத்தை முழுமையாய் போய் இந்த மாநிலத்தை வந்து நாங்க அசைக்கும்படியா எங்களுக்கு அந்த பலன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தேவனுக்கு பெருங்கூட்டம் தேவையில்லை. நோக்கத்தோடு இருக்கிற ஒரு சிறு கூட்டம் தான் தேவனுக்கு தேவை. அந்த நோக்கத்தோடு இருக்கிற சிறு கூட்டம் இருந்தா போதும். இந்த கூட்டம் பத்தாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பதாக பாஸ்டர் கிட்ட இருந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க? நாளை இது குடும்பங்களை வைத்து அவர் ஊழியத்தை துவங்கினார். அந்த இடத்துல ஆரம்பித்த இந்த ஊழியம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. இத்தனை பேர் நீங்க இந்த இடத்துல அமர்ந்திருக்கும்படியா ஒரு பெரும் கூட்டம் இந்த இடத்துல உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டம் போதும். இந்த காலை ஆராதனையில், இந்த 6 மணி ஆராதனையில் அமர்ந்திருக்கிற இந்த விசுவாசிகள் கூட்டம் போதும் இந்த பாண்டிச்சேரி பட்டணத்திற்கு. இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தினை அசைக்கும்படியாக. அது நடக்காதபடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம இந்த ரூபன் புத்திரர்களை போல, இந்த காத் புத்திரர்களை போல நோக்கத்தை மறந்தவர்களாக இருக்கிறோம். நோக்கம் சரியாக இருக்கிறோம். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அது அவன் இன்னும் அவன் வேலையை பண்ணாம பாருங்க. நீங்க இந்த ரூபனும் காத்தும் இவங்க சொன்னாங்க, அவன் வந்து மோசே சொன்னான், உன்னுடைய எல்லாரும் ஐயா அவன் சகோதரர்கள்லாம் போருக்கு போறாங்க ஐயா, நீ சும்மா இருப்பியா? உங்க வீட்டில் வந்து சொல்லுவாங்க சில பேர் இந்த மாதிரி. அதனாலதான் நான் ஒரு மிஷன் ஸ்தாபனத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சில நேரத்தில் இந்த மிஷன் ஸ்தாபனங்களுக்காக அந்த உதவிகளை நாம் எழுப்புவதற்கு, தயார் செய்வதற்கு, அவங்க ப்ரொமோஷன் செய்வதில் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன். ஏன்னா சில பேர், எல்லாரையும் சொல்லல, சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? நீங்க போல பணத்தையாவது கொடுங்க அங்க, ஏன்னா அதுக்கு வசனம் இருக்குல்ல. நீங்க கொடுக்காவிட்டால் அவர்கள் எப்படி போவார்கள்? அவங்க போகாவிட்டால் எப்படி போய் அறிவிப்பார்கள்? அறிவிக்காவினில் எப்படி அங்க அவங்க வந்து சுவிசேஷம் அவங்க ரட்சிக்கப்படுவார்கள் சொல்லி வசனத்தை எடுத்து அதை காண்பிப்பது உண்டு. அதற்கு அர்த்தம் வேற. நீங்க போக விட்டு பணம் கொடுத்தா போதாது. நீங்க பணம் கொடுத்தா போதாது. ஏன் தெரியுமா? நீங்க பணம் மாத்திரம் கொடுத்தீங்கன்னா ஒருவேளை ஊழியம் நடக்கும். உங்களுடைய உள்ளம் அது உள்ள இல்லைனாக்கா, உங்களுடைய நோக்கம் சரியா இல்லைன்னா, உங்களுடைய வாழ்க்கை சரியா இல்லைன்னா, தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாம நீங்க கொடுக்கிற எந்த பணமும் பிரயோஜனப்படாது. ஒரு அர்ப்பணிப்போட உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருடைய கரங்களில் பிரயோஜனப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக நாம் இருப்போம். இன்றைக்கு தேவனுடைய ஜனமாகிய நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த ரூபன் கோத்திரம் மாதிரியா? அவன் சொன்னான், சரிப்பா நாங்க வரோம், அவங்க கூட வந்து நாங்க சண்டை போடுறோம், சண்டை போட்டு அந்த இடத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துடுறோம், ஆனா திரும்ப நாங்க இங்க வந்துடுவோம். அந்த செயல்பாடுலையும் கூட சில பேர் உண்டு. ஏன்னா அவங்களோட உள்ளம் இன்னும் அந்த பணத்துல தான் இருக்கு. நாங்க கொஞ்சம் இப்படியும் அப்படியுமா காலை வச்சிட்டு இருப்போம் பாஸ்டர். ஒரு முழு அர்ப்பணிப்போடு, உங்களை வேலையை விட சொல்லல, உங்களோட சம்பாதனையை விட சொல்லல, ஆனா உங்களோட உள்ளம் எங்க இருக்குது? இன்றைக்கு இந்த இந்த உலக காரியங்களில் மூழ்கி கிடக்கிற ஜனம் இந்த பொருள் ஆசையினால, பண ஆசையினால, இச்சையில இதெல்லாம் விடுவதற்கு சிலருக்கு மனம் கடினமாக இருக்கிறது. அவங்களை மாற்றத்துக்கு ரொம்ப கடினமா இருக்கு. அவங்களுக்கு கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, அதெல்லாம் வைத்துட்டு நீ பணத்தை மாத்திரம் கொடுக்கிறன்னு சொல்றியே, ரூபன் கோத்திரத்தினால் மாதிரி. அந்த ரூபன் கோத்திரத்துக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பாருங்க. நீங்க அதே அவனுடைய யோசுவாவின் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போ அங்க தெரியும் உங்களுக்கு. யோசுவா 22வது அதிகாரத்தில் 22வது அதிகாரத்தில்
20வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் இன்னும் மனாசேவில பாதி கோத்திரமும் இவர்கள் எல்லாமே சேர்ந்து யோர்தானுக்கு கிழக்கே உள்ள அவர்கள் தங்கியிருந்த அந்த இடத்துல அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டப்பட்டு அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, இவங்க தவறு செய்யறானே, இவன் செய்யறத தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்துல செயல்படுறானேன்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள். இந்த காத் புத்திரன் நீங்க வாசித்து பாருங்க. இந்த இடத்துல 22வது வசனத்தை வாசிங்க, 21ல இருந்து. அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் 1000 தலைவருக்கு பிரதியுத்தரமாக, தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். அது இரண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர். ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த அவங்க என்ன சொல்றான், நாங்க ஆண்டவருக்கு விரோதமா எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வாசிப்போம் 23. ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதே அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காக, ஒரு காரியத்திற்காக நாங்க இதை செய்யறோம். எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இந்த பலிபீடத்தை கட்டுறதுக்கு. பலிபீடம் எதற்காக கட்டப்படுகிறது? அதுக்கு பலிபீடம் என்ற பேரு எதற்கு? பலிபீடம் பலி செலுத்துவதற்காக. பலி செலுத்துவது எதற்கு? அதற்கு அர்த்தம் என்ன? தேவனுக்கு ஆராதனை செலுத்துவது, தேவனுக்கு நாம் துதி செலுத்துவது, அதுதான் பலிபீடம். பலிபீடம் கட்டப்படுவதன் நோக்கம் அதுதான். ஆனா இவங்க சொல்றாங்க, நாங்க வேறொரு காரணத்திற்காக இதை கட்டுறோம், நாங்க கர்த்தருக்கு விரோதமா செய்யல. என்னன்னா, அவன் இந்த பக்கம் வந்துட்டான், யோர்தானுக்கு இந்த பக்கம் வந்ததுக்கு பிற்பாடு இப்போ சொத்து சொகெல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துருச்சு அவனுக்கு. இப்ப தன்னை குறித்து ஒரு அடையாளம் எப்படி மாறி போயிடுதேன்னு ஒரு பயம் வந்துருச்சு. இன்றைக்கு நாங்க இஸ்ரவேல் புத்திரருடைய அந்த அடையாளம் எங்களை விட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம். நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் இருக்கும். உன் பிள்ளைகள் சொல்லுவாங்க, உனக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ யாரோ, நீ யோர்தான் நதிக்கு அப்புறம் இருக்கிற அந்த பக்கம் இருக்கிறவன், உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று விளக்கிடுவான் ஒரு பயம் வந்து விட்டது. அந்த இஸ்ரவேலின் புத்திரர் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளம் அவர்களை விட்டு போய்விடுமோன்னு ஒரு பயம் வந்த பிற்பாடு அதுக்கு ஒரு திட்டம் வைத்து பண்ணாங்க. அப்போ சொல்றான், நாங்க ஒரு பலிபீடத்தை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க 24வது வசனம். நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன? 25. ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார், கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லிக் கொண்டது என்னவென்றால். என்ன பயம் பாத்தீங்களா? கர்த்தருக்கும் உங்களுக்கும் இப்போ ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துருச்சு. நான் ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னு சொல்லி 4 பேர் எனக்கு அடையாளம் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். அவன் ஆண்டவரோட நோக்கத்தின் பிரகாரம் போனான்ன்றது அந்த ஒரு அவனுடைய மனமாற்றுதல் இன்னும் அவனுக்குள்ள வரல. ஐயோ, ஆண்டவர் என்ன கானான் தேசத்திற்காக எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தாரு, அந்த கானான்ல போக வேண்டியதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நான் அங்க போய் இருக்காம நான் இந்த இடத்துல இருக்கிறேனே, அவங்க புத்திரர்கள்லாம் சரிப்பா வாங்க போய் நம்ம சகோதரோட சேர்ந்துடலாம், போய் மன்னிப்பு கேட்டுடலாம், அந்த புத்தி வரல. இப்ப என்ன செய்யறான்? இப்ப ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான் வந்துருச்சு அவனுக்கு. நான் யாருன்னு அடையாளத்தை காமிச்சிடணும். இன்னும் வரும் நாட்களில் நமக்கு இருக்கிற அடையாளம் இல்லாமல் போயிடும். நான் எல்லா விதமான சபைகளுக்கும் போவதுண்டு. பெந்தகோஸ்து சபைகள் எல்லாம் சரி, மற்ற சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், இப்படிப்பட்ட சிஎன்ஐ, மும்பை பட்டணத்தில் சிஎன்ஐன்னு சொல்லுவோம், சர்ச் ஆஃப் நார்த் இந்தியன். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்கே பூனா என்ற ஒரு நகரத்தில் ஒரு சென்ட் மார்க்ஸ் கத்தீட்ரல்னு சொல்லி ஒரு பழங்காலத்து ஒரு சபை கட்டிடம், ஒரு சிறிய கட்டிடம் தான். அந்த இடத்துல நான் பிரசங்கிப்பதற்காக என்னை அழைத்திருந்தார்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக. அப்போ அங்கே நான் எப்போதும் அந்த பின்னால் இங்கேயும் பார்த்தேன். நான் எப்போதும் பின்னால் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பேன். இங்கே இருக்க ரொம்ப பிடிச்சது எனக்கு. மற்ற இடத்துலலாம் என்னென்னமோ போட்டிருப்பாங்க, அழகா உலக வரைபடம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உண்மையாக நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இப்போ திரும்பி பார்த்தது எனக்கு ஞாபகம் வருது. இந்த உலக வரைபடம் இதுதான் மிஷனல் தாட், மிஷன்ஸ் மைண்ட்ல இருக்கணும்.
இந்த இடம், இந்த பூமி அனைத்தும் தேவனுக்கு சொந்தமாகணும். அதுதான் நம்மளுடைய உள்ளமாக இருக்கணும். அப்படியே அங்க போயிட்டு அந்த பழைய சபையில எல்லாம் அழகா செய்திருப்பாங்க. அந்த நாட்கள்ல கட்டப்பட்ட இந்த சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் சபைகளில் எல்லாம் ரொம்ப கட்டடம் ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்த்து நான் ஒரு சிவில் இன்ஜினியர்னால கொஞ்சம் ரசிப்பேன். அந்த கட்டடங்கள் எல்லாம் கட்டப்பட்டது. அப்போ பார்க்கிறேன், அங்க மேல ஒரு கிராஸ் வைத்திருந்தது. அந்த கிராஸுக்கு கீழே ஒரு ஆளோட பேர் போட்டிருந்தது. என்னடா இந்த ஆளு பேர் போட்டிருக்கேன்னு சொல்லி அப்புறம் கேட்டா, அப்புறம் சொன்னாங்க அந்த குடும்பத்தார் கொடுத்தாங்களாம். அந்த நடுவில் பீடத்தின் மேல வச்சு நல்ல கோல்டு கலர்ல, அந்த அது கோல்டா கூட இருக்கலாம் தெரியல எனக்கு, பிராஸ் மாதிரி தான் நான் நினைச்சேன். அங்கேயும் கீழே வந்து ஒரு குடும்பத்தோட பேர் போட்டிருக்கு. அது பேரை போட்டு வச்சிருக்கிறான். அடையாளம் வேணும். சபையில நமக்கு ஒரு அடையாளம் வேணும். நான் யாருன்னு இருக்கணும். பாஸ்டர் கிட்ட ஒரு அடையாளம். பாஸ்டர் வந்து என் பேரை சொல்லணும். அவங்கள மாத்திரம் சொல்றாங்க, நம்மளுக்கு ஒரு அடையாளம் வேணும். அடையாளத்தை தேடுகிற ஆட்கள் உண்டு. இவங்களும் ரூபன் புத்திரன் அப்படித்தான் செய்துட்டு இருக்காங்க. ரூபன், காத், மனாசேயின் புத்திரர்கள் அடையாளத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். நாங்க இஸ்ரவேலின் புத்திரர்கள் சொல்லி எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி நோக்கத்தை மறந்த இந்த ஜனம் இன்றைக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்கள். அந்த பலிபீடத்தை கட்டிட்டு அடுத்த அந்த 6வது வசனத்தை 26வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல. சர்வாங்க தகனத்திற்கு இல்ல. எதுக்காக பலிபீடம் கட்டப்படுகிறதோ அதற்கு அல்ல. வாசிங்க. பலிக்கும் அல்ல. பலிக்கும் அல்ல. எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கும் பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாகும்படியாக இங்கதான் கிரியேட் பண்றான் அவன் ஐடென்டிட்டியை. that there shall be a witness. இத பார்க்கும்போது, இந்த பலிபீடத்தை பார்க்கும்போது இவங்களும் அவங்க தான், இவங்களும் எல்லாம் எங்க ஊருக்காரங்க தான், எல்லாம் நாங்க எல்லாம் ஒரே ஜாதி தான். எல்லாருக்கும் தெரியணும்ல நாங்க என்ன ஜாதின்னு சொல்லி. இதுலதான் இருக்கிறான் அவன் புத்தி. இது ரூபன் கோத்திரமும் காத் கோத்திரமும் மனாசே கோத்திரம் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் பத்தியிலும் இருக்கு. அதே புத்தியில தான் இருக்கிறோம் நம்மளும் நிறைய பேர். அடையாளத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் வந்து நம்ம எல்லாம் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தை வந்து தேவனுக்காக சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு பெரிய நோக்கத்தை கொடுத்து இந்த பாண்டிச்சேரி பட்டணத்துல வந்திருந்தாக்கா நம்மளுடைய அடையாளம் என்னவா மாறிக்கொண்டிருக்கிறது. முன்னாடி இருந்த காட்டில் என் வீடு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், நீ இருக்கிறதுக்கு வசதியா ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லி கேட்கறதுல தவறில்லை. ஆனா வீடு பத்தல, இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும், இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும். இதுலயே செய்யும் போது நீ பெரிய வீடு உனக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா தவறே இல்லை. நீ கண்டிப்பா அதை வைத்துக்கோ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நான் நல்லா பார்த்திருக்கிறது உண்டு. அப்படிதான் இருக்கணும் தேவ ஜனங்கள். அப்படி ஆசீர்வதிக்கப்படுகிற தேவ ஜனங்கள் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தையே பார்த்து கொண்டு இன்றைக்கு ஒரு அடையாளம் உண்டாகணும்னு சொல்லி இன்றைக்கு நோக்கத்தை மறந்தவர்களாக இருப்போமானால் இன்றைக்கு ஒரு அவல நிலையில இந்த புதுச்சேரி பட்டணம் இருப்பதற்கு எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இன்றைக்கு வந்து அதிகாரிகள் முடியாது. நான் பீகார்ல நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். அகஸ்டின் அண்ணனுடைய பிரசங்கங்களில் சில நேரத்தில் கேட்டிருப்பீங்க நீங்க. ஒரு பெரிய ஒரு நக்சலைட், பல பேரை கொலை செய்தவன், அவனை வந்து ஒரு முறை அகஸ்டின் அண்ணன் சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது அவன் அவங்கிட்ட வந்து சாட்சி சொல்லும் போது, தேவனை பற்றி சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டவனா இருந்தான். அவர் வந்து எங்க நீ ஏன் ஏரியால ஏன் வந்த? அவன் துப்பாக்கி வச்சுட்டு நிக்கிறான். அவன் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க சும்மா சாதாரணம் இல்லை, அவன் AK-47 வச்சிருப்பான். அந்த AK-47 வச்சுட்டு அவன் கேட்கறான். அவன் சொல்றான், நீ எங்க இங்க வந்த? அப்ப அவர் சொன்னாரு, நான் ஆண்டவரோட வந்து யார் உன்னை இங்க வந்து துப்பு பார்க்கறதுக்கு அனுப்பினது அப்படின்னு கேட்கும் போது, நான் யாருக்காக வரலப்பா, நான் இயேசுக்காக வந்திருக்கிறேன்னு அவர் சொல்லும் போது, இல்ல உனக்கு எப்படி இங்க வர்றதுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? அப்ப இவர் சொன்னாரு, நீ உன்னை சுத்தி இருக்கிற ஆட்களும் உன் கையில இருக்க துப்பாக்கி தான் உனக்கு தைரியம், ஆனா என்னுடைய தைரியம் இதுதான் அப்படின்னு சொல்லி காண்பித்தார். அது என்ன பெருசு, அதை வச்சு நீ என்ன பண்ண முடியும்? நான் அப்படியா உட்காருன்னு சொல்லி அந்த வேதத்தை அவனுக்கு போதித்து அவன் மனம் திரும்பும்படியான ஒரு சூழ்நிலை அங்கேயே அவன் அழுது ஒப்பு கொடுத்தான். அவன் நல்லவனா மாறின பிற்பாடு அவன் அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டான். அவன் ஒரு சின்ன கூட்டத்தின் தலைவனா இருந்தான். அவன் நல்லவனா மாறின பிற்பாடு ஒரு ஊர்ல இருக்கும் போது
அவனை போலீசார் கைது செய்தார்கள். அவனை கைது செய்து அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டான். அவனை பார்க்கறதுக்கும் அகஸ்டின் அண்ணன் போனார். அவருக்கு ஒரு அண்ணனுக்கு ஒரு தயக்கம், ஐயோ இவன் நல்லவனா மாறினதுக்கு பிற்பாடு இப்படி ஆயிட்டானே, இப்ப இதுனால வந்துட்டு ஆண்டவர் மேல இவனுக்கு கோவம் வந்துருமோ, இவனை போய் கொஞ்சம் உற்சாகப்படுத்திட்டு வருவோன்னு சொல்லிட்டு ஜெயிலில் போய் பார்க்கும்போது அவன் சொன்னான், பையா நீங்க கவலைப்படாதீங்க, என்னால கெட்டு போன பல பேர் இங்க உள்ள இருக்கிறான், அதனால தான் நான் இங்க வந்திருக்கிறேன். அவங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுக்காக தான் எனக்கு இங்க ஆண்டவர் இங்க அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஜெயிலர் வந்துட்டு அகஸ்டின் சொன்ன வார்த்தை, அதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். அந்த ஜெயிலர் சொன்னாரு, இந்த பீகார் மாறுறதுக்கு எங்களை மாதிரி ஆட்களால முடியாது, உங்களை மாதிரி ஆட்களால தான் முடியும். ஜெயிலர் சொன்ன வார்த்தை. அவர் சொன்னார், only you people can change this state. எந்த ஐபிஎஸ் ஆபீசராலையும் எந்த ஐஏஎஸ் ஆபீசராலையும் மாற்ற முடியாது, அது உண்மை. இன்றைக்கு பீகாருக்கு நீங்க வந்து அங்க எங்களுடைய ஊழியர் ஸ்தலங்களை பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஊழியர் ஸ்தலங்கள் இருக்கோ அந்த இடத்துல போய் மக்கள் மத்தியில் நீங்க பேசிங்கன்னா அங்க எப்படிப்பட்ட வளர்ச்சி உண்டாயிற்று என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். எந்த இடத்துல எல்லாம் வந்து போகிறதுக்கு வழி கூட இல்லாதபடி, பாதை இல்லாதபடி அந்த இடத்துல மலை மேல ஏறி காடுகளில் ஏறி போனாங்களோ அந்த மலைவாழ் ஜனங்கள் மத்தியில போய் ஊழியம் செய்துட்டு வந்தாங்க. இன்றைக்கு அவங்களுக்கெல்லாம் அங்க ரோடு உண்டாயிருக்கு. வேற எந்த அந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லாம் இல்லை, ஆனா ஒரு வளர்ச்சி உண்டாகி இருக்கிறது. ஜெம்ஸ் ஊழியம் இருக்கிற அந்த சிக்காரியா என்ற ஒரு ஊர்ல அதை சுற்றி நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் அநேக காரியங்கள் வந்து ஜெம்ஸ்னால அங்க சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது ஜெம்ஸுடைய ஸ்கூல்ஸ்னால. அந்த ஸ்கூல்ஸ்ல இருந்துட்டு நாங்க அநேக இடத்துல பார்ப்பது உண்டு, யாராவது இருப்பாங்க, ஏதோ சில நேரத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு போகிறதுக்கு வந்து சில தேவை இருக்கும். அதுக்கு போகும்போது எங்களுடைய ஆட்கள் அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிருக்கும் போது அவன் வந்து உட்காந்து நம்ம முன்னால் உட்காந்துட்டு நம்மளை உட்கார வச்சு பேசுவான். என்னன்னு கேட்டால், நான் உங்கள் ஸ்கூலில் தான் படித்தேன், நான் ஜெம் ஸ்கூலில் படித்த ஆள் அப்படின்னு சொல்லுவான். எத்தனையோ பேர் அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும்னா இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தில், இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தில் வந்து மாற்றம் உண்டாகணும்னா அரசியல்வாதிகளால் முடியாது. நான் சொல்றேன், அரசியல்வாதிகளால் முடியாது, அதிகாரிகளால் முடியாது, ஆண்டவருடைய சனத்தினால் மாத்திரம்தான் முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம இன்றைக்கு செபிக்கும் போது அந்த அதிகாரிகளால ஒழுங்காக செயல்பட முடியும். இல்லைன்னா அந்த அதிகாரிகளும் அவர்கள் அந்த எல்லா விதமான பிசாசின் பிடினால அவர்களால் சரியான தீர்மானத்தை எடுக்க முடியாது, சரியாக செயல்பட முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல வல்லமையான ஒரு ஊழியக்காரராய் மாறும்போது, தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியானோட வல்லமையோடு நாம கிரியை செய்யும் போது, அவருக்கு சாட்சியாய் நாம் இருக்கும்போது நம்மளால் பார்க்க முடியும், இந்த பட்டணத்தில் இந்த மாநிலத்தில் ஒரு அசைவு உண்டாயிருக்கும். அந்த நோக்கம் தான் நமக்கு முக்கியமா இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட ஜனத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களை போல ஒரு கூட்டத்துல பலரை கூட கேட்கல, அவர் நோக்கத்தோடு இருக்கிற ஜனங்களை கேட்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு நாம இங்க கூடி வந்திருக்க நமக்கெல்லாம் நோக்கம் என்னவா இருக்கிறது? சில நேரத்துல பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ஆரம்ப துவக்கம் நல்லாதான் இருந்துச்சு. எகிப்துல இருந்து வெளியே வரும்போது எல்லாம் நல்லதா இருந்தது. எகிப்துல இருந்து வெளியில வரும்போது என்னதான் ஒரு முறுமுறுத்தலோட இவங்க வந்திருந்தாலும், ஆனா எகிப்துல இருந்து வரும்போது கானானுக்கு போகணுன்ற ஒரு எண்ணமாக இருந்துச்சு. சிலருக்கு மாத்திரம் முறுமுறுத்தல் கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஆனா போக 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 வாழ்க்கை மாறிவிட்டது. வாசிப்போம், ரோமருக்கு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம், உணர்வற்றவர்களாக நாம மாறி இருக்கிறோம். உணர்வில்லாதவர்களாக எப்படின்னு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். இது யாரை சொல்லுவோம்னாக்கா, யாரையாவது சொல்லுவோம்னாக்கா, இந்த மாதிரி வசனங்கள்லாம் பார்க்கும்போது தேவனை மகிமைப்படுத்தாதவர்கள்லாம் வெளியில இருக்கிறாங்க. தேவனை மகிமைப்படுத்துகிற நாம இந்த இடத்துல ஆலயத்தில் கூடி இருக்கிறோம் என்று இல்ல, தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாதபடி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணானார்கள். தன்னுடைய சிந்தனை, என்னுடைய சொந்த சிந்தனை,
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்க எத்தனை பிரசங்கத்தை இங்க பிரசங்கித்தாலும் அவங்களுடைய சிந்தனையோடு தான் இருப்பாங்க. சொல்லப்படுகிற வார்த்தைகள், பேசப்படுகிற ஜீவ வார்த்தைகள் அவர்களுக்குள்ள கிரியை செய்யாது. ஏன்னா உணர்வற்றவர்களாக, உணர்வில்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். கொஞ்சம் கூட அந்த உணர்வே கிடையாது, விட்டு கொடுக்கிற அந்த மனமே கிடையாது. அந்த உணர்வில்லாம அந்த இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. உணர்வில்லாத இருதயத்துள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். People don't accept God's word. கேட்டுத்தான் இருப்பாங்க, வசனத்தை கேட்டுட்டு இருப்பாங்க, தேவனை அறிந்து இருப்பாங்க, தேவனை குறித்தான அறிவு இருக்கும். அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா தேவன் யார் என்று நல்ல வசனங்களை வச்சு கூட சொல்லுவாங்க. தேவன் எப்படிப்பட்டவர் என்று அழகாய் விவரிப்பாங்க. தேவனை பற்றி அறிவு இருக்கும். ஆனா தேவனை மகிமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை தேவன் தேர்ந்தெடுக்கவே முடியாது. அதனாலதான் 22,000 பேர் ஓடி போனான். அதுக்கப்புறம் 10,000 பேர் விலக்கப்பட்டான், அனுப்பப்பட்டான். ஒரு கூட்டம் ஓடி போகும், இன்னொரு கூட்டம் அனுப்பப்படும் வெளியில. நீங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க பாருங்க. பக்கத்தில் இருக்கவங்க முகத்தை பாருங்க, கேட்காதீங்க எதுவும். பக்கத்தில் இருக்கவங்க முகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அவங்கள பார்த்த எந்த கூட்டத்தால் மாதிரி இருக்கு? ஓடி போன கூட்டம் மாதிரி தெரியுதா? இல்ல துரத்தப்பட்டவங்க மாதிரி தெரியுதா? இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட 300 மாதிரி தெரியுதா? நீங்க யார்? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா, இல்ல துரத்தப்பட்டவர்களா, இல்ல ஓடி போனவர்களா? இன்றைக்கு நோக்கத்தை மறந்தால், இன்றைக்கு நாம் எந்த நோக்கத்தோடு நாம் இருக்கணும்னு சொல்லி அதை நம்மளோட சிந்தையில வையாமல் இருந்தோமானா நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிதான் நடக்கும். நம்மளால தேவனுடைய சித்தம் நிறைவேறாது. இன்றைக்கு நல்ல துவங்கி ஒரு துவக்கத்தோடு இந்த சபை துவங்கப்பட்டது. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்படியாக இத்தனை ஆத்துமாக்கள், இத்தனை விசுவாசிகள் இந்த இடத்துல தேவனுக்காக ஆதாயப்படுத்தும்படியாய் தேவன் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். மிஷன்ஸ் எல்லாம் தாங்கும்படியாக இந்த சபை உருவாயிற்று. ஆனா இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ்? உங்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு கிறிஸ்தவனாக, விசுவாசியாக, அந்த தேவ சேனையில உங்களுடைய என்ன, உங்களுடைய நிலை என்ன? Are we still focused? இன்னும் அந்த நோக்கத்துடையவர்களாக இருக்கிறோமா? இன்னும் அந்த நோக்கத்தில் பற்றி இருக்கிறோமா? இல்ல நோக்கத்தை மறந்தவர்களாக இருக்கிறோமா? இல்ல நோக்கமே இல்லாதவர்களாக இருக்கிறோமா? பல பேர் உண்டு, அவங்களுக்கு எந்த ஒரு தரிசனமும் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே தரிசனம் பெற்றுக்கொள்ளணும். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். இங்க இருக்கிற ஒருவரும் கூட ஒரு குறைவானவர்கள் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்கன்னா யாரும் இங்க சிறுமைப்பட்டவர்களே கிடையாது. ஒருத்தரும் இங்க சிறுமைப்பட்டவர்கள் கிடையாது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு நோக்கத்தோடு. இன்றைக்கு ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, ஒரு சகோதரி அழகான ஒரு சாட்சி. பாஸ்டர் அவங்களை பத்தி சொன்னார். அவங்க எப்படிலாம் அவங்க 5 நாட்கள் பிரெயின் டெட்டா இருந்தாங்க. கோமால இருந்து மூளை அவங்களுக்கு வேலை செய்யாமலே இருந்தது. இன்றைக்கு அவங்கள இந்த இடத்துல ஒரு சாட்சியா தேவன் நிறுத்தி இருக்கிறார். இங்க மாத்திரம் இல்ல சிஸ்டர், இன்னும் பல இடங்களில் இங்க தேவனுக்கு சாட்சியா இருப்பீர்கள். அவங்களோட சாட்சி கேட்கும் போது என் குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளையை குறித்து எனக்கு ஞாபகம் வந்தது. என்னோட மனைவியுடைய தம்பியுடைய மகன் 11 வயது இருக்கும்போது அவன் பிரெயின் கேன்சர்ல அவனுக்கு தெரிய வந்தது. அதுவும் கடைசி ஸ்டேஜ். அந்த பிரெயின் கேன்சர் போது அவன் மயங்கி விழுந்துட்டான். அதுக்கு முன்பதாக அவனுக்கு சொல்லவும் தெரியல. விளையாடும் போது கொஞ்சம் விளையாடுவான், நிறைய விளையாடுவான். அதனால இங்க கழுத்து வலிக்குன்ற போது அவன் சரியா படுக்கல, சரியா விளையாடல, கீழே விழுந்துட்டான். இப்படியே தான் நினைச்சிட்டு இருந்துட்டாங்க. ஒரு நாள் மயங்கி விழுந்ததுக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் அவனை செக் பண்ணி பார்க்கும்போது, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தெரிந்து அந்த கேன்சர் வெடிச்சிடுது மூளையில. பிரெயின் கேன்சர், மெடுலா பிளாஸ்டோமா என்று சொல்லுவாங்க. உடனடியாக அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்தாங்க. அந்த 10 வயது ஆயிட்டு 11வது அந்த வயது போது அந்த அறுவை சிகிச்சையில் அவனுக்கு அது திட்டத்தட்ட 12 மணி நேரம் நடந்த அந்த அறுவை சிகிச்சை. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த கேன்சர்லாம் எடுத்தாங்க, அந்த கட்டியை எடுத்து விட்டார்கள். ஆனால் அவனுக்குள்ள கேன்சர் இருந்தது. அது மூளையில இந்த மெடுலா என்று சொல்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய முழு அந்த நரம்புக்கும்
ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் அங்கே தான் இருக்கு. பாடியோட என்டையர் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணுறது அங்கே தான். அங்கே தான் கேன்சர் இருந்துச்சு. அதை எடுத்ததுனால என்ன ஆகிட்டு தெரியுமா, அவனுக்கு மூளையில் அந்த கண்ட்ரோல் பண்ணுற எல்லாமே அவன் செயலிழந்து போயிட்டான். அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவனை பார்க்க போகும்போது அவன் கண்களை பார்க்க, அவன் கண்ணு கூட கோஆர்டினேட் ஆகாது. இந்த முடி இப்படி போய் ஆடும், இது இப்படி ஆடும். அந்த மொழி ஒரு இடத்துல நிற்காது, ஆடிட்டு இருக்கும். ஏன்னா பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணலை. அவனுக்கு கண்ணு சரியாக பார்க்க முடியாது, காது கேட்கல, வாய் பேசலை, கை கால் நல்லா. அதுக்கு முன்னாடி டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்கும் போது தான் அவன் விழுந்தான். அப்படி டென்னிஸ் விளையாண்டு சின்ன வயசுல டென்னிஸ் பிளேயர் ஆகணும்னு சொல்லி ஆசையோட டென்னிஸ் விளையாண்டுட்டு இருந்தான் அந்த சிறுவன். அவன் விழுந்துட்டான். அதற்கு அவன் பிழைப்பானே நாங்கள் யாரும் பார்க்க முடியல, எல்லாம் செபித்து கொண்டு தான் இருந்தோம். ஆனால் தேவன் இன்றைக்கு அவனை ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். போன வாரம் அவன் அந்த அந்த நாட்கள்ல இருந்து அவன் எப்படி அவன் மாறுவானே தெரியாது. அவனுக்கு பேச்சே வராது, அவனால் எழுந்துச்சு நடக்க முடியல. இப்போதும் கூட அவனுக்கு யாராவது அவனை நடப்பதற்கு அவனுக்கு உதவி செய்யணும். ஆனால் இன்றைக்கு அவன் லோயோலா காலேஜில் அவனுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. அது மாத்திரம் இந்த IIIT என்ற ஒரு IIT அடுத்த இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு, அதுல இருந்தும் அவனுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கு. அவன் இன்னும் அதுக்காக பேசிக்கொண்டு இருக்கோம். அவனுக்கு அந்த அளவுக்கு அவன் இன்னும் ஸ்கூலுக்கே போல, வீட்டில இருந்து அவனுக்கு படிப்பு சொல்ல முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு தான் முதல் நிறைய அவன் டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வரான், வீட்டில இருந்து படித்து. நாங்க அந்த நாட்களில் அப்ப நான் யோசித்து பார்த்திருந்தேன். அந்த நாட்களில் நாங்க ஜெபம் செய்யும் போது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிப்பது உண்டு. அந்த நாட்கள்ல ஆண்டவரே உம்முடைய இவனை நீங்க சுகப்படுத்துங்க, உங்களுடைய அந்த இரக்கத்திற்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கும் சாட்சியாக அவன் இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு அவன் சாட்சியா இருக்கட்டும் சொல்லி அநேக நாட்கள் நாங்க எல்லாருமா சேர்ந்து ஜெபித்தது உண்டு. இவனை ஒரு சாட்சியா நிறுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனா அந்த பையன் இது வரைக்கும் போய் ஒரு பிரசங்கம் செய்தது கிடையாது. நிறைய இடத்துல சாட்சியை சொல்லியிருக்கிறான், அவன் போய் பெருசா ஊழியம்னு சொல்லி ஒன்றும் செய்தது கிடையாது. ஆனா இவனுடைய வாழ்க்கையை அநேகருக்கு சாட்சியாகி அநேகரை ஊழியத்திற்குள்ளேயும் இழுத்திருக்கிறது. அவனுடைய சொந்த தகப்பனும் தாயும் கூட தேவனை தேடுபவர்களாக மாறினது இவனுடைய வாழ்க்கையினால. ஒன்றுமே செய்யல அவன். ஆனா ஆண்டவரால் அப்படிப்பட்ட வாழ்க்கையும் பிரயோஜனப்படுத்த முடியும். இன்றைக்கு நீங்க இருக்கிற யாரும் ஒரு சிறுமைப்பட்டவர் கிடையாது, குறைந்தவர்கள் கிடையாது. உங்களை கொண்டு ஒரு குஷ்டரோகியே தேவனால பிரயோஜனப்படுத்த முடிஞ்சது. போய் நற்செய்தி அறிவிக்க முடியாது. எதிரி அங்க இருக்கிறான் வெளியில, சீரியர்கள் அங்க இருக்கிறாங்க வெளியில, பாளையத்தில் அங்க இருக்கிறாங்க, உள்ளார இங்க சமாரியாக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எதிரியை முடிச்சிட்டாரு, ஓடி போயிட்டான், துரத்திட்டாரு. ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துட்டாரு. ஆனா தேவன் கொடுத்த ஜெயத்தை கூட அறியாதவர்களாக உள்ள உட்காந்து பயந்துட்டு இருந்தான். உள்ளார எல்லாம் வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரி இருந்த ஆட்கள்கிட்ட போய் அன்றைக்கு தேவன் அவங்களை விடுவிச்சுட்டாருன்னு சொல்றதுக்கு, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு யாரால முடிஞ்சது? குஷ்டரோகிகள். யார் அவங்கள வேண்டான்னு சொல்லி வெளியில தூக்கி போட்டாங்களோ, நீ இந்த பக்கம் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ஊருக்கு எல்லைக்கு, என்ன அதான் சட்டம், ஊருக்குள்ள வந்தாக்க கல்லால் அடிச்சு கொன்னுடுவாங்க அவங்கள. அந்த குஷ்டரோகிகள் இனியும் நாம் சும்மா இருந்தால் குற்றம் நம்மேல் சோரம் என்று சொல்லி அவர்கள் போய் அந்த இடத்துல அறிவிச்சாங்க, ஐயா ராஜாட்ட போய் ஆண்டவர் விடுவிச்சுட்டாரப்பா, ஆண்டவர் உங்களை எல்லாம் விடுவிச்சுட்டாரு, நீங்க எல்லாம் இன்றைக்கு நீங்க பயப்பட வேண்டாம், எதிரி ஓடி போயிட்டான்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. யாரையும் தேவன் பிரயோஜனப்படுத்த முடியும். இங்க இருக்கிற யாவரையும், ஒருத்தர் கூட யாரும் தேவனுடைய அந்த லிஸ்ட்ல இருந்து பிரயோஜனப்படுத்த மாட்டாருன்னு சொல்லி அவரோட லிஸ்ட்ல இருந்து யாரோட பேரும் எடுக்கப்படவில்லை. அது நாம தான் இன்றைக்கு ஆண்டவரோட நம்மளுடைய உள்ளத்தில் நம்ம சொல்லிக்குவோம், எனக்கு ஊழியம் இருக்கு, இவங்களுக்கு ஊழியம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த அழைப்பு இல்லை பிரதர். அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. எல்லாருக்கும் தேவன் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சபை முழுவதுமாக ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது. நீங்க ஊழியம் செய்யணும்னு சொல்லி பாஸ்டருக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
உங்களை எல்லாம் வழி நடத்தும்படியாக ஒரு மேய்ப்பனாக அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இன்னும் உங்களில் அநேகர் சுவிசேஷர்களாக போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, காணாமல் போன ஆடுகளை இந்த இடத்துல சேகரிக்கும்படியாக அந்த ஆத்ம ஆதாயத்தில் அநேகருக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். உங்களில் எத்தனையோ பேர் போய் அந்த வியாதிஸ்தர்கள், ஒரு சகோதரி சொன்னாங்க, சகோதரி அவங்கள முடிஞ்சா இந்த ஆராதனைக்கு பிற்பாடு நான் அவங்களை சந்திக்க நான் விரும்புறேன், போய் திருங்கநங்கையர் மத்தியில் போய் ஊழியம் செய்கிறதற்கு அவங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்து அவங்க போய் அந்த இடத்துல ஊழியம் செய்யணும்னு சொல்லி, அதற்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி அதற்கு விசேஷித்த கிருபை தேவை. அந்த கிருபைகளை கொடுத்து அந்த இடத்துல அத்தனை பேர் மத்தியில் போய் ஊழியம் செய்யும்படியாக, இதற்கெல்லாம் ஒரு ஹார்ட் வேணும். ஏன்னா அவங்கள பார்த்தாக்க ரோட்ல நின்று பேசுறதுக்கே வெக்கப்படுவாங்க. சில பேர் அவங்கள பார்த்தா ஒதுங்கிடுவாங்க. சில பேர்ல பல பேர் எந்த விதத்திலையுமே அவங்கள கூட தொடர்பு இல்லாதபடிக்கு அவங்களை வெறுத்து அவங்களை ஒதுக்கப்பட்ட அந்த ஜனத்தையும் கூட போய் பார்த்து அவர்களிடத்துல ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி பலவிதமான பாரங்களை கொடுத்து அதற்கு வேண்டிய கிருபைகளையும் கொடுத்து தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து உங்களை அனுப்புகிறார். You are empowered in the name of Jesus. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, என் பேர்ல போ. He commissioned us into it. அது எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. படிச்சவங்க மாத்திரம் வாங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணல, பலனுள்ளவர்கள் மாத்திரம் வாங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணல ஆண்டவர். நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட இந்த செலக்ஷன்ல பயந்தவர்கள் ஓடி போனாங்க, அதுக்கப்புறம் பயம் இல்லாதவர்களும் அனுப்பப்பட்டாங்க. ஆண்டவர் அதுக்கப்புறம் சொன்னார், இதுல யார் யாரெல்லாம் நல்ல பலனா இருக்காங்க, யாரு கத்தியை நல்ல கையில் எடுக்க தெரியுது பார், யாருக்கு வாழை சுத்த தெரியுது பாருன்னு சொல்லுது ஆண்டவர். நோக்கம் உள்ளவர்களாம் தேவை ஆண்டவருக்கு. உனக்கு சரியான அந்த நோக்கம் இருந்தா, அந்த போக்கஸ் இருந்துச்சுன்னா போதும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எதற்காக பலிபீடம் உருவாக்கப்பட்டதோ அதற்காகவே அந்த பலிபீடம் பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தை மறக்காதவர்களாக இருக்கணும். தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்கு பலிபீடமாக இருக்கிறோம். நாம நம்மளுடைய வாழ்க்கையில தான் தேவனுக்கு பலி செலுத்தப்படுகிறது. தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளாக தான் தேவன் வாசம் செய்கிறார். நம்மளுடைய உள்ளத்திலிருந்து தான் தேவனுக்கு பலி செலுத்துகிறோம். துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஆராதனையும் செலுத்துகிறோம். அந்த நோக்கம் மாறாதவர்களாக இருக்கணும். நாம நோக்கம் மாறக்கூடாது வாழ்க்கையில. அந்த நோக்கம் மாறுச்சுன்னா சபையில பிரச்சனை இருக்கும். இன்றைக்கு இந்த நாள்ல நீங்க வீடுக்கு திரும்பி போகும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கணும். நீங்க எல்லாரும் இந்த கேள்வியை கேட்கணும், ஆண்டவரே, உம்முடைய சபை, இந்த கட்டடம் வெகு நாளா ஆண்டவரே நின்று போயிருக்குதப்பா, இதற்கு நான் எந்த விதத்துல காரணம்ன்ற ஒரு கேள்வியோட நீங்க போகணும். தேவன் உங்களிடத்தில் கண்டிப்பாய் பேசுவார். தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அந்த மாற்றத்துக்குள்ளாக நீங்க வந்தீங்கன்னா, பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை நடக்கும். மேல அதற்கு தேவை பணம் கிடையாது. நீங்க பணத்திற்கு யோசிக்காதீங்க, பணம் வரும், நீங்களே கொடுப்பீங்க. இல்ல யார் தேவன் அதற்கு வேண்டிய காரியங்களை செய்வார். அதற்கு முன்பதாக தேவைப்படுகிறது நம்மளுடைய மனம் மாற்றம். நம்மால எப்படி இது தடைப்பட்டு இருக்குது, எந்த விதத்துல எப்படிப்பட்ட குணத்தினால, நம்மளுடைய செயல்பாடுகளினால, நம்மளுடைய சிந்தைகளினால, நம்மளுடைய சொந்த சிந்தைகளினால உணர்வற்றவர்களாக மாறி இருக்கிற நாம மாறினோமானால், அப்படி உணர்வற்றவர்களாக இல்லாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நம்மை விட்டுக் கொடுக்கிற அந்த உணர்வோடு வாழ்கின்ற ஜனமாய் நாம் மாறுவோமானால் தேவன் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போம்.